अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीन पतिकां सुतीं मूले निविश्य महतान् निगमद्रुमाणां मुष्णन् प्रतारकभयं धृतनैकदण्डः रङ्गेश भक्तजनमानसराजहंसः ராமானுஜரணமஸ்து முனீஸ்வயம் நஹா. இந்த இடத்துல ராமானுஜர் வஞ்சிப்போரிலிருந்து ஏற்படக்கூடிய பயத்தை போக்கடிக்கிறார். சத்யோதகமா திருதண்டத்தை கையில வச்சுருக்கார் அப்படின்னு சொல்ற இடத்துல சுவாமி தேசிகனுடைய பதப்பிரயோகம் நைகதண்டகான்னு இருக்கிறதுனால நம்முடைய சன்னியாசிகள்லாம் திருதண்டத்தோட கூட ஒரு உபதண்டமும் வச்சிருக்கா. அதனால அதையும் சேர்த்து இங்க திருவுள்ளப்படுறார் அப்படின்னு அந்த நைகதண்டகா அந்த சப்த சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்றத பார்த்து திருதண்டம்ன்றது விஷ்ணுஸ்தானம், விஷ்ணுவனுடைய ஸ்தானமாகவும் அது அவ கையில ஏந்தது அவளை சகா போல காப்பாத்துறதுக்காகவும் அப்படின்றத பார்த்தோம். இந்த எப்படி இப்படி இது பண்றது அப்படின்னு சொன்னா இந்த திருதண்டம் அவ மனோவாக்காயங்கள்னால தூய்மையா இருக்கிறா அப்படின்றத காண்பிக்கிறது மாத்திரமில்லை. இது பூஹு புவஹா சுவஹா அப்படின்னு சொல்லக்கூடிய வியாகிருதி இருக்குது. வியாகிருதி திரயத்தை கொண்டதா இருக்குது. அப்படி இந்த வியாகிருதி திரயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வியாகிருதி தான் பிரணவத்துல அடங்கி இருக்கு. அதாவது பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி சதுர்முகனை சிருஷ்டி பண்ணி படைக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் வெஷ்டி சிருஷ்டிய பண்றதுக்காக பிரம்மாவை படைச்சு அவனுக்கு வேதத்தை உபதேசம் பண்றான் அப்படின்னு சொல்றது. வேதத்தை உபதேசம் பண்றான்னா வேதத்தினுடைய முதல் பதத்திலேருந்து கடைசி பதம் வரையில் அவன் பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணான்னு இல்லை. அதாவது என்னன்னா ருக்வேதம் பூஹு அப்படின்னு ருக்வேதத்தை பூஹுன்னு உபதேசம் பண்ணி ருக்வேதத்தை ஆயிடுத்து. புவஹான்றத்தை இது பண்ணி யஜுர்வேதத்தை உபதேசம் பண்ணிட்டான். சுவஹான்றத்தை கொண்டு சாமவேதத்தை உபதேசம் பண்ணிட்டான். ஏற்கனவே முன்னையே சொல்லியிருக்கோம். அதாவது திரையி அப்படின்னு வேதத்துக்கு பேரு. 3 வேதம் தானா 4 வேதம் இல்லையான்னா அதாவது ருக்வேதம் மந்திரபாகம் தேவதைகளுடைய மந்திரங்கள்லாம் சொல்றது. யஜுர்வேதம் ஞாபகப்படுத்தேன் அவ்வளவுதான், ஏற்கனவே சொல்லியிருக்குதுல. யஜுர்வேதம் அந்த மந்திரங்களை கொண்டு அந்த தேவதை ஆராதனமா இருக்கக்கூடிய யாக யஜ்ஞாதிகளை எப்படி பண்ணணும்னு சொல்றது. அந்த தேவதைகளை மகிழ்விக்கிறதுக்காக தேவதைகளுடைய மந்திரங்களா இருக்கக்கூடிய ரிக்க கான ரூபமா சாமம் பாடுறது. இதனுடைய கலப்பு தான் இந்த 3 வேதங்களுடைய இதுதான் அந்த அதர்வண வேதம். அதனால இந்த 3 பிரதானம் அதை கொண்டு இங்க அதனால இந்த 3ம் எல்லாம் மூலமாகிற ஒத்த எழுத்துல அடங்கியிருக்கு. மூலமாகிற ஒத்த எழுத்துல அடங்கியிருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல ஆரம்ப முடிவுலாம் எப்பவும் அந்த பிரணவத்தை சொல்றோம். மூலமாகிற ஒத்த எழுத்து. அது தவிர இந்த 3 வேதங்களுக்கு இந்த 3 சப்தங்கள் இலக்கானாலும் சுருக்குமா இருந்தாலும் பூஹு
அப்படின்றது இந்த பூலோகத்தை குறிக்கிறது. ரெண்டாவதா இருக்கக்கூடிய புவஹா அப்படின்றது அந்தரிக்ஷ லோகத்தை குறிக்கிறது. மூன்றாவதா இருக்கக்கூடிய சுவஹா அப்படின்னு சொல்றது தேவலோகத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல இது இந்த மூன்று லோகம் என்னது அப்படின்னு சொன்னா மூன்று லோகத்துடைய பலன்கள், அதாவது அதான் இது இது இத குறிக்கிறது. அப்போ இந்த மூன்றுமே பிரணவத்துல அடக்கம். ஈக்ஷதி கர்மாதிகரணம், ஈக்ஷதி கர்மாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மசூத்திரத்துல. அந்த அதிகரணத்துல சத்தியகாமனுக்கு அங்க பதில் சொல்லப்படுறது. அதாவது பிரஷ்னோபனிஷத்துல ஒன்னு சொல்லப்படுறது. என்ன சொல்றது? சத்தியகாமனுக்கு சொல்லித்தர என்னன்னா, பிரணவத்தை ஒரு மாத்திரைன்னா ஒரு சப்தத்தினுடைய அளவு. இப்போ அதாவது தமிழ்ல சொல்லணும்னா அ இ உ அப்படின்னு குறிலா இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு மாத்திரை. ஆ இ அப்படின்னு இருக்கிறதுக்கெல்லாம் 2 மாத்திரை அப்படின்னு ஒரு இருக்கு. சரி, அதே போலதான் எல்லாத்துலயும். இப்போ அந்த சப்தத்தினுடைய, அதனால இது ஏகமாத்திர பிரணவ உபாசனம் பண்ணா பூலோக பிராப்தி, திமாத்திர உபாசனம் பண்ணா அதாவது பிரணவத்தை அந்தரிக்ஷலோக பிராப்தி, திமாத்திர உபாசனம் பண்ணா பிரணவத்தை திமாத்திரம் கொண்டு உபாசனம் பண்ணா அது தேவலோக பிராப்தி அப்படின்னு சொல்லி அப்படி பிரம்ம பிராப்தின்னு சொல்றது. இந்த இடத்துல ஒரு சம்சயம் வருது. அதாவது ஏகமாத்திர பிரணவத்துக்கு பூஹுன்னு சொல்றதுனால பூலோக பிராப்தியும், திமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு அந்தரிக்ஷலோக பிராப்தி அப்படின்னு சொல்றதுனால, அதுக்கப்புறம் திரிமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு பண்றவன் பிரம்மத்தை அடையறான்னு சொல்றதுனால உடனே தேவலோகத்துல கடைசியா இருக்குது பிரம்மலோகம் தானே. அந்த பிரம்மத்தை அடையறான்னு சொல்லியிருக்குதாங்க, அது தேவலோகம் தானே. தேவலோகத்துல அதெல்லாம் அடக்கம் தானே. அதனால சதுர்முக பிரம்மாவை தான் அடையறான் அப்படின்னு பூர்வபக்ஷி நினைக்கிறான். விஸ்தாரமா போல அந்த இடத்துல அப்படி பூர்வபக்ஷி அந்த மாதிரி அபிப்பிராயம் கொள்றான். ஆனா அது அப்படி இல்லை. ஏகமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு பூலோக பிராப்தி, ஐஹிக பிராப்தி. ஐஹிகம்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். திமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு ஆமுஷ்மிக பிராப்தி, அந்தரிக்ஷம் அப்படின்றத ஆமுஷ்மிகம்னு ஆமுஷ்மிகம்னா இந்த லோகத்துல இல்லை, மேல் லோகத்துல அப்படின்னு. அப்புறம் திரிமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு அந்த பிரணவத்தினால சொல்லக்கூடிய பரமபுருஷனா இருக்கக்கூடிய எம்பெருமானையே அடையறான், இந்த சதுர்முக பிரம்மாவை இல்லை அப்படின்னு அங்க சொல்றது. எப்படி இத சொல்றது அப்படின்னு சொன்னா, இந்த பலன் இருக்குதே ஏகமாத்திரம் ஜீமாத்திர அது, அப்புறம் திரிமாத்திரத்துக்கு பிரம்ம பிராப்தின்னு சொல்றோம். அதனால இன்னும் மற்ற வாக்கியங்கள்லாம் கொண்டு
ஏன்னா பிரம்ம பிராப்தியை சொல்லியிருக்கு, அது தேவலோக பிராப்தின்னு சொல்லியிருக்குது, தேவலோகத்தை அடையிறான்னு. அப்போ அந்த எந்த அதுதான் பிரம்ம பிராப்தின்னு சொல்லி தேவலோகம்னு சொல்லிருக்கிறதுனால சதுர்முக பிரம்மான்னு அவனுக்கு சம்சயம், பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஆனா அவன் அபகத பாப்மா பாப்பமற்றவன், ஜரையற்றவன், மரணமற்றவன், பசி தாகங்கள்லாம் அற்றவன் அப்படின்னு சொல்றதுனால இது பரமாத்மாவை தான் சொல்றது அப்படின்னு நாங்க நிர்தாரணம் பண்றோம். அப்போ ஐஹிக பலன் அதான் பூலோக பிராப்தி, அந்தரிக்ஷலோக பிராப்தி, தேவலோக பிராப்தின்னு ஒரு சொல்லியிருக்குதே. அந்த தேவலோக பிராப்தின்னு சொன்ன இடத்துல தான் பிரம்ம பிராப்தின்னு சொல்லியிருக்குது. அப்ப தேவலோகத்துல இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மா நீங்க சொல்றான். அப்படி இல்லை, இந்த பூலோக பிராப்தி அந்த பிரம்ம பிராப்திக்கு முன்ன இருக்கிறத எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, பூலோக பிராப்தின்றது ஐஹிக பிராப்தி, ஐஹிக பலன். அந்தரிக்ஷ லோகம் அப்படின்னு சொல்றது, அந்தரிக்ஷ லோக பிராப்தின்றது ஆமுஷ்மிகம் மொத்தத்தையும் வச்சுக்கணும். இப்பவே தேவலோக பிராப்தின்ற இடத்துல பிரம்ம பிராப்தி சதுர்முக பிரம்மா வரையில் சதுர்முக பிரம்மா அடையறான்னு சொல்றதுக்கு முன்ன ஏகமா லோகங்கள்லாம் இருக்குது. இந்த அச்சிராதி மார்க்கத்துல கூட நடைபெற அங்கி பகலொளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று, அதுக்கப்புறம் இரவி சூரியன், இரவின் பதி சந்திரன், இரவின் பதி உடையுடை வானவர் கோமான் பிரஜாபதி வருணலோகம் எல்லாம் சொல்லுது. இரவின் பதி மின் வருணன் வித்யுத் லோகம், வருணலோகம், அப்புறம் இந்திரலோகம் அப்படின்னு நிறைய லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது மொத்தமே ஒண்ணு. பூலோக பிராப்தியை விட்டுட்டா இந்த பக்கம் பூலோக பிராப்தி, அந்த பக்கத்துல மூணாவது பிராப்தி என்னது பிரம்ம பிராப்தி, இடையில இருக்கக்கூடியது மொத்தம் அந்தரிக்ஷ பிராப்தி, அந்தரிக்ஷ லோக பிராப்தி அப்படின்னு எடுத்துக்கணும். கேவலம் இங்க விவகாரம் பண்றமே பூலோகம் அந்தரிக்ஷம் தேவலோகம்னு அப்படி இல்லை. அப்போ மற்ற பிராப்தி எல்லாம் எப்படி சொல்றது? அதனால பூலோக பிராப்தின்னு சொல்லிட்டா அது ஐஹிக புருஷார்த்தம், அந்தரிக்ஷ பிராப்தின்றது ஆமுஷ்மிக புருஷார்த்தம், மறுமையில கிடைக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் தான். அதுக்கப்புறம் அபவர்க்கமா இருக்கக்கூடிய மோட்சம், எம்பெருமானுடைய வைகுண்ட பிராப்தி, அதுதான் பிரம்ம பிராப்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால ஏகமாத்திர பிரணவத்து உபாசனத்துக்கு பூலோக பிராப்தியும், திமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு அதான் பூலோக பிராப்தியான ஐஹிக பிராப்தியும், திமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு அந்தரிக்ஷம்னு சொல்லக்கூடிய இடையில இருக்கக்கூடிய எல்லா லோகங்களுக்கும் உண்டானதான ஆமுஷ்மிக பிராப்தியும், அப்புறம் பிரம்ம பிராப்தின்னு சொல்லக்கூடிய அபவர்க்க பிராப்தியும் அப்படின்னு நாங்க ஸ்ரீபாஷ்யத்துல நிர்தாரணம் பண்றோம். தத்து ஐஹிக ஆமுஷ்மிகத்வேன திதா விபஜ்ய, அந்த இடத்துல என்ன பண்ணார், பிருத்திவி லோகம் அந்தரிக்ஷ லோகம்னு சொன்னத அத்த ரெண்டா எப்படி விபஜிச்சார் அப்படின்னு சொன்னா, ஐஹிக ஆமுஷ்மிகம், ஆமுஷ்மிகம்னு சொன்னதுனால இந்த அந்தரிக்ஷம்னு சொன்ன இடைப்பட்ட லோகங்கள் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்துதாரு. அப்படி திதா விபஜ்ய ஏகமாத்திரம் பிரணவ உபாசீனாம் ஐஹிகம் மனுஷ்யலோக அவாப்தி ரூபம் பலம் அபிதாய द्विमात्र उपासीनानाम आमुष्मिकम अंतरिक्ष शब्द उपलक्षितम फलम अभिधाय त्रिमात्रेण परब्रह्मवाचिना प्रणवेन परम पुरुषं ध्यायताम परमेव ब्रह्म प्राप्यतया उपदिशति
இது சர்வம் சமஞ்சசம் அதா ஈக்ஷதி கர்மா பரமாத்மா அப்படின்னு சொல்ற. அதனால அந்தரிக்ஷ பிராப்தின்றது ஆமுஷ்மிகமா இருக்கக்கூடிய எல்லா லோகங்களும், மறுமையில வரக்கூடிய லோகங்கள் மொத்தம். மனுஷலோக பிராப்திய பிருத்திவி அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால திரிமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு அதனால இப்போ இந்த இது இருக்காளே சன்னியாசிகள் திருதண்டத்தை கொண்டிருக்காளே வைஷ்ணவ சன்னியாசிகள்லாம், இந்த திருதண்டத்துல விஷ்ணுவை எப்படி இது பண்றா, இந்த எல்லா பலனுமே அகம் சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா அப்படின்னு எல்லா யஜ்யங்களாலும் எல்லா கர்மாக்களாலும் ஆராதிக்கப்படுறவன் நான் தான், எல்லா கர்மாக்களுக்கும் பலன் தரவன் நான் தான் அப்படின்னு சொல்றதுனால எல்லாமே இவனாதான் இருக்கான். எல்லாம் இவனுடைய உடலா இருக்கிறதுனால எல்லாம் எம்பெருமான் தான். அதனால இந்த திருதண்டமாகப்பட்டது இந்த பூஹு புவஹா சுவஹா அப்படின்ற அந்த 3 மந்திரங்கள்னால அந்த மந்திரஸ்வரூபமா அது இருக்கிறதுனால இப்படி ஆசிரித்தர்கள் அனைவருக்கும் எல்லாரையும் ஒரே சமயத்துல இப்போ பிரம்மாவை கொண்டு லோகத்தை படைக்கிறான் பெருமாள். எல்லாருமே சனகாதிகளை போல் நிவர்த்தி தர்ம பராளா இருந்து உடனே அப்படியே மோட்சத்துக்கு போறாளா இல்லை. எல்லாரும் பிரவೃತ್ತಿ தர்ம பராளா இருந்துதான் அப்பப்போ ஒரு கால பக்குவம் வரைச்சு அவ மோட்ச உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போறார். அதனால இந்த சன்னியாசிகளும் இப்படி 3 விதமா 3 பலன்களை ஆசைப்படுறவா, ஐகிக பலத்தை ஆசைப்படுறவா இருப்பா, பெருமாளை சேவிக்கிறவா. நேத்தே சொன்னோம் என்ன, மாம் கிரகித்வா பத கமலத்தான் அபிரக்ஷா அப்படின்னு. என்ன ஊரா ஏழை பண்ணிட்டு போ, யார் யார் என்ன சேவிக்கிறாளோ அவளை நீ என்ன அபிரக்ஷணம் பண்ணு. அபிரக்ஷணம் பண்றதுக்கு கூட முதல்ல அவளுக்கு இது வரத்துக்கு எதுக்காக திரைகுண்ய விஷயா வேதா அப்படின்னு எதுக்காக எல்லா பலனையும் பெருமாள் தரான் அப்படின்னா அவளுக்கு பிரத்யார்த்தஞ்ச மோக்ஷஸ்ய சித்தய சம்பிரகீர்த்திதா. எம்பெருமானே அணிமாத்திய அஷ்ட சித்திகள்லாம் எதுக்கு தரான் அவன் உபாசனம் பண்ணா அப்படின்னு சொன்னா, நாம இவா உபாசனம் பண்ணா இந்த சித்தி இவா பெற்றா, அதனால நாமும் மோட்சத்துக்காக பெருமாள் அடைஞ்சா பெருமாள் நமக்கு மோட்சம் தருவான் அப்படின்ற நம்பிக்கை வரத்துக்காக தான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதுனால இவாளும் 3 தண்டத்தை கையில வச்சுண்டு ஐகிக ஆமுஷ்மிக அபவர்க்க பலன்களை எம்பெருமான் தருவான், விஷ்ணுவா இருக்கிற எம்பெருமான் தருவான் அப்படின்றத இந்த இடத்துல காண்பிக்க கூடியவர்களா ஆன மாதிரியாக எம்பெருமானை தொழும்படியா பண்ணக்கூடியவர்களாக இருக்கா அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல திருதண்டத்தை கையில கொண்டிருக்கான். அந்த திருதண்டத்தினுடைய அதனால திருதண்டத்தை கையில இருந்துருக்கிறது எம்பெருமான் இந்த மாதிரி ஐகிக ஆமுஷ்மிக அபவர்க்க பலப்பிரதா, அந்த பலனை இவன் கொடுக்கக்கூடியவன், அதை தாங்கள் பெற்று தரக்கூடியவர்கள் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இந்த பிரதண்டத்தை கையில இருந்துருக்கான். அதனாலதான் அந்த இடத்துல திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் அப்படின்னு சாதிச்ச. இந்த 3 உலகத்தின் புண்ணிய பலனாய் இவர் திருதண்டத்தை கையில இருந்துருக்கார் சொல்லலாம். திருதண்டத்தை கையிலேந்து 3 உலகத்துக்கும் பலன் தரார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய பலனை ஒவ்வொருத்தருக்கு தந்தா அந்தந்த உலகத்துல அவ விளங்குறாளுள் சிறந்து விளங்குறாளுள். அதனால இப்படி திரிஜகத் புண்ணிய பலன் திருதண்ட ஹஸ்தம்.
அப்படின்னு சொல்லப்பட்ட. இப்போ நம்ம சன்னியாசிகள்ல பல வகை சொல்லியிருக்கு. குட்டீச்சன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும் பல விதமா சொல்லிருக்கு. அம்சம், பரமஹம்சம் அப்படின்னு. நம்ம சன்னியாசிகள்லாம் பரமஹம்ச சன்னியாசிகள். அந்த ஏகதண்டியில கூட அவளும் பரமஹம்சாள் அப்படின்றது தான் சாஸ்திரத்துல காணப்படுறது. சரி, ஆனாலும் இவாளுக்கு விலட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் எப்படி அவதாராதிகள் பண்ணி இங்க லோகத்தை ரட்சிச்சானோ அது போல இவாளுடைய கையில அந்த எம்பெருமான் ஆவிர்பவிச்சு இவாளுக்கு சகாவா இருக்கிறதுனால இவாளுடைய அபிப்பிராயத்தை நிறைவேற்றக்கூடியவனா அந்த எம்பெருமான் இவாளோட கூட உலாத்தின்னு இருக்கான். இந்த உபதண்டமான ஒரு தண்டம் இருக்குது. இது என்னது அப்படின்னு சொன்னா பிரணவஸ்வரூபம். இது வியாகுதி ஸ்வரூபம். அதனால இந்த வியாகுதி ஸ்வரூபத்தினால இந்த மாதிரியா ஐகிக ஆமுஷ்மிக இந்த பலத்தெல்லாம் தருது, விஷ்ணு ஸ்தானத்துல இருந்து தருது அப்படின்னு பார்த்தோம். இது மாத்திரம் இந்த திருதண்டத்துக்கு நோக்கு இல்லை. இன்னமும் நோக்கு என்னன்னா, எம்பெருமான் திரைவித்யன் அப்படின்னு உபனிஷத்தெல்லாம் சொல்றது. அதாவது எம்பெருமான் அச்சேதனத்துக்கு உள்ளே இருக்கான். எம்பெருமான் சேத்தனா சேத்தனத்தை உடலா கொண்டிருக்கான்னு சொன்னமோ இல்ல. இப்போ ஒரு வஸ்து இருக்குதுன்னு சொன்னா அந்த வஸ்துவில அந்த வஸ்து தோன்றச்சே அந்த ஜீவனோட ஒரு வஸ்து உண்டாருதுன்னா எப்படின்னா ஜீவனுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவம் எடுக்கிறது இந்த பிரகிருதி விசேஷம். இந்த பிரகிருத்தியே ஒரு 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 ஜீவன் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷனாகவும் ஆடாவும் பெருமாள் பண்றான். சரி, இப்படி பண்ணச்சே அது மனுஷன், ஆடு, மாடு அப்படின்னு உருவம் கொள்ளச்சே இந்த பேரும் உருவம் யார் பண்றான்னா எம்பெருமான் ஜீவனோட உள்ள புகுந்துதான் அந்த பேரும் உருவம் எம்பெருமான் பண்றான். அந்த மாதிரி சிருஷ்டி பண்றான். சிருஷ்டியில பெருமாள் உள் புகுந்து நாமரூப வியாக்கரணம் அப்படின்னு சொல்லுவார். நாமம்னா பேரு, ஆடுன்னு வச்சுக்குவார். அந்த பேரு அந்த ஆட்டுக்கு உண்டான உருவம் என்னவோ அந்த உருவம். கோவிந்தாச்சார், கோபாலாச்சார், லக்ஷ்மி அப்படின்னா அந்த உருவம் பேர், அந்த உருவம். இதுதான் இந்த ஜீவனோட கூட அந்த எம்பெருமான் உள் புகுந்து அது மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுல மொத்தம் எத்தனை பேர் நாம இருக்கோம், மொத்தம் எத்தனை வஸ்து இருக்குதுன்னு சொன்னா, அச்சேதனமான பிரகிருத்தியினுடைய பரிணாமமான இந்த தத்துவங்கள் எல்லாம், பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள்லாம் இருக்குது. சரீரம், அச்சேதனமான சரீரம் என்ன, அந்த அச்சேதனத்தை தான் பண்ணின புண்ணிய பாவங்களுக்கு தகுந்தா போன்றதான அந்த அச்சேதனத்துடைய பரிமாணமான உடலை கொண்டிருக்குது இந்த ஜீவன். இந்த ஜீவனையும் அந்த அச்சேதனத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு அவளுடைய புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸ்வரன் உள் புகுந்துதான் இந்த மாதிரி ஆறுதுன்னு சொன்னோம். அதனால 3 பேர், அச்சேதன வஸ்து, சேத்தனான ஜீவ வஸ்து, பரமாத்மாவான எம்பெருமான். இந்த 3 வஸ்துக்களும் ஒவ்வொரு பொருள்கள்லையும் இருக்கு. ஒவ்வொரு பொருள்கள்லையும் தோன்றக்கூடிய ஒவ்வொரு பொருள்கள், ஆடு, மாடு, எதை வேணா வச்சுக்கோங்க. ஏதாவது பென்சில், பேனா, நாற்காலி, முக்காலி, எதை வேணாலும் அதுக்கு உருவம் அச்சேதனம். அதுக்கு பேர் இருக்கிறது அந்த சேத்தன வஸ்துக்கு பேர். இது இந்த மாதிரி சேர்க்கிறது சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் அந்த எம்பெருமான் கூட உள் புகுந்து அதோட கூட நியமிக்கிறான் அந்தந்த வஸ்துக்களை. சரி, இப்போ இந்த ஒரு பொருள்ல 3 இருக்குதுன்னு சொன்னமோ இல்ல,
அச்சேதனம் என்ன, சேத்தனம் என்ன, ஈஸ்வரன் என்ன, தத்துவத்திரயங்களும் இருக்கு. ஆனா அது மாத்திரம் இல்லை, அச்சேத்தனத்திலையும் எம்பெருமான் இருக்கான். இப்போ நாம வச்சுப்போம், நம்முடைய சரீரம் 8 சான் இருக்குது, ஏதோ குறுக்கு வாட்டில் 2 சான் இருக்குது வச்சுப்போம். இவ்வளோ பெரிய உருவம், அதுல ஏகதேசத்துல அணு பரிமாணமா ஜீவன் இருக்கா. இப்ப எம்பெருமான் கரந்தெங்கும் பரந்துடன் சர்வ வியாபி அப்படின்னு விஷுல் வியாப்தோ சர்வத்திர வசதி வாசுகு நாராயணாமயனம் அப்படின்லாம் நாராக அயனம் யசா அப்படின்லாம் சொல்றதுனால இவன் எல்லா இடத்துலயும் கரந்தெங்கும் பரந்துடன் சொல்றமோ. அதனால இவன் சேத்தனத்து அச்சேதனத்து உள்ளேயும் எம்பெருமான் இருக்கான். அப்புறம் இந்த சேத்தனான ஜீவன் இருக்கான, அணுவா இருக்கிற ஜீவன், அவனோடவும் எம்பெருமான் இருக்கான், அவன் உள்ளே எம்பெருமான் இருக்கான் அப்படி சொல்லணும். ஏன்னா அவனோட உள் புகுந்துன்னு முன்ன சொல்லிட்டோம். அதனால அவனோட இருக்கான்னு சொன்னா ஒரு பிரமம் வரும், அவன் உள்ளே இருக்கான். அதுக்கப்புறம் சுதந்திரனா எம்பெருமானும் இருக்கான். இது கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா புரியும். ஒரு வஸ்துன்னு சொன்னா அந்த வஸ்துவுக்கு உடலா இருக்கிற அச்சேதனம், அந்த வஸ்துவை இயக்கக்கூடிய உயிரா இருக்கக்கூடிய ஜீவன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நியமிக்கக்கூடிய எம்பெருமான், 3 பேரும் ஈஸ்வரன். அந்த 3 பேரும் இதுல இருக்கா. ஆனா இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னா அந்த ஈஸ்வரனா மாத்திரம் இல்லை, சேத்தனத்துக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கான். அதான் சரி, சேத்தனத்து உள்ள ஜீவனுள்ளேயும் எம்பெருமான் இருக்கான். இந்த அச்சேதன வஸ்து இருக்குதே உடல், அது உள்ளேயும் எம்பெருமான் இருக்கான். அது தவிர இந்த இயக்கக்கூடிய எம்பெருமானா நாமரூப வியாக்கரணம் பண்ணி அந்தர்யாமியா அங்கேயே இருக்கான் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும், அப்படியும் எம்பெருமான் இருக்கான். அதனால 3 எம்பெருமானுடைய தன்மை என்ன, திரைவித்தியம், 3 விதமா ஒவ்வொரு வஸ்துவிலையும் இருக்கான். அதையும் இந்த திரகண்டம் காமிக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் விஷ்ணோஸ்தானம் அப்படின்னு பிரார்த்திக்கிறான்னு சொன்னமே விஷ்ணுன்னு, அதான் இத மாதிரி சேத்தனகதமான எம்பெருமான், அச்சேதனகதமான எம்பெருமான், ஸ்வதா ஈஸ்வரனாவும் எம்பெருமான் இருக்கான். ஆனால் 3 விதமா எம்பெருமான் இருக்கிறது தான் உபனிஷத்துக்கள்லாம் இந்த 3 விதமா எம்பெருமான் இருக்கான்றத காண்பிக்கிறது. அதனால இந்த பிரதண்டமாகப்பட்டது விஷ்ணு ஸ்தானம்னு அவ இது பண்றாளே, அந்த விஷ்ணு எப்படி இருக்கான்னா 3 விதமா இருக்கான், திரைவித்யனா இருக்கான். அதனால்தான் அந்த 3 தண்டத்தையும் சேர்த்து ஒன்னா கட்டுறான். ஏன்னா ஒரு வஸ்துவில தான் அந்த மாதிரி 3 இருக்கு. அதனால இந்த 3 தண்டத்தையும் சேர்த்து ஒன்னா கட்டுறான். அது என்ன இந்த 3 வஸ்து, அதனால சப்த வியாகுதி இருக்கு. அதனால 7 கட்டுகள் அதை கட்டுறான். ஏன்னா இந்த 3 விதமா இருக்குது. இந்த இந்த 7 உலகம் இருக்குது, 7 14 உலகம்னு சொல்றோமே, இந்த உலகங்கள்ல தான் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி இந்த நாமரூப வியாக்கரணம் எல்லாம் பண்ணி அப்படி எல்லாம் பண்றதுனால எல்லாத்து உள்ளேயும் பெருமாள் உரையறதுனால இப்படி சத்யோதகமா 7 கட்டு அதுல சூத்திரத்தினால கட்டுறா சப்த வியாகதி சொல்லி. அதனால இந்த திருதண்டம் இப்படி இந்த லோகமா பிரபஞ்சத்துல எப்படி பெருமாள் உரையறானோ, 3 விதத்தினால எப்படி எம்பெருமான் சாநித்தியம் கொண்டிருக்கானோ அதையும் இந்த திருதண்டம் காண்பிக்கிறது. அதனால சர்வலோகமும் எம்பெருமான் 3 விதமா உறைஞ்சிருக்கான்றதையும் இது காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஏகதண்டிகள் ஒரு தண்டம் வச்சுட்டு பிரணவஸ்வரூபமா அது இருக்குது. இங்கேயும் அந்த பிரணவஸ்வரூபமா அது இருக்கு. இப்போ பிரணவத்துல என்ன அப்படின்னு சொன்னா, பிரணவத்துக்கு 3 எழுத்துக்கள் இருக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம், நான் ஞாபகப்படுத்துறேன். அதாவது பிரணவம்ன்றது ஒரு எழுத்து, ஆனா அது ஒரே எழுத்து இல்லை, 3 எழுத்தோ கூடின ஒரு எழுத்து.
என்னென்ன எழுத்து அப்படின்னா ஆ உ அகாரம் உகாரம் மகாரம். அதுதான் இந்த உபனிஷத்து நாராயண உபனிஷத்துல கூட சொல்லப்படுறது. இந்த 3 எழுத்து சேர்ந்ததா இருக்கு, அகார உகார மகாரங்களா இருக்கு. அதுல ஆன்றது தாத்துவா இருந்து ரக்ஷகத்துவத்தை காண்பிக்கிறது. இதுவா இருந்து நாமமா இருந்து பெயர் சொல்லா இருந்து அது எம்பெருமான காண்பிக்கிறது, விஷ்ணுவை காண்பிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அதாவது அவதாரணார்த்தம் ஒன்லின்னு சொல்றேன், அந்த அர்த்தம் ஊக்கு இல்ல. இந்த ஊ லக்ஷ்மி வாச்சகம். எம்பெருமான் எப்பவும் சிவபதியா தானே இருக்கான். பரமாத்மான்றது ஒண்ணு இல்லை, கேவல நாராயணன் இல்லை. அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தால நாராயணன் ஒருத்தன் இருக்கான், லக்ஷ்மின்னு ஒருத்தர் இருக்கான். 2 பேரும் சேர்ந்துதான் பரமாத்மா ஸ்வரூபம். ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் தான், வெறும் நாராயணன் இல்லை பரமாத்மா. தெய்வத்தம் தம்பதி நகா, அந்த தம்பதியா இருக்காள மிதுனமா விட்டு பிரியாத தம்பதி சப்தம் விட்டு பிரிஞ்சவாளுக்கு வராது. பதி பத்னி 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் தம்பத்தின்னு வரும் அந்த சப்தம். அந்த மாதிரி தெய்வத்தம் பாவாரூடோ பகவதி யுவாம் தெய்வத்தம் தம்பதினஹா அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால ஏ பகவதி, நீங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி வேதத்தினுடைய கருத்துல ஏறி நிக்கிறங்க, தெய்வத்தம் அப்படின்னு. சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய லக்ஷ்மியை சொல்றது இல்ல எம்பெருமானுக்கே அப்படின்றத அவதாரணார்த்தத்தை சொல்றது. இதனுடைய இதெல்லாம் விஸ்தாரத்துல நாம போக வேண்டாம். மகாரம் ஜீவனை சொல்றது, அப்படியே எடுத்துக்கோம். ஜீவனை எப்படி சொல்றது? மகாரம் 25வது எழுத்தானதுனால 24 பிரகிருதி பரிணாமமான தத்துவத்துக்கு மேல 25வது தத்துவம் ஜீவ தத்துவம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்கோம். தேவையான போது மறுபடியும் அதை விஸ்தாரம் பண்ணும். இப்போ மகார சப்தம் ஜீவமாய். அதனால இப்போ இந்த இடத்துல மகார சப்தம் இருக்குதே, அதான் இந்த பிரணவத்துல எது பிரதானம் அப்படின்னு சொன்ன, பிரணவத்துல இப்போ 2 சேத்தனன்னு சொல்றது. அதாவது உகாரத்துக்கு இப்போ அவதாரணார்த்தத்தை எடுத்துப்போம். அப்போ அகாரத்திலேயே பெருமாளை சொல்ல தேவை, பிராட்டியும் சொல்லிட்டாம் அப்படின்ற ரீதியில அது 2 எழுத்துனால காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால பெருமாள்னு சொன்னாலே பிராட்டியும் சேர்ந்தவன் தான் பெருமாள். அந்த நியாயத்தினால அப்படிதான் ஸ்மிருதி எல்லாம் சொல்றதுனால அந்த ஆன்றது அந்த பரமாத்மான்னு வச்சுடுவோம். பெருமாள் பிராட்டின்னு சொன்னாதானே இந்த சந்தேகம் வருது. ஆன்றது பரமாத்மா, மான்றது ஜீவாத்மாவான ஜீவனை சொல்றது. இப்ப இதுல யார் பிரதானம்? இது இங்க பிரணவத்துல சொல்லப்பட்டது. அர்ஜுன ரதத்துல பெருமாள் முன்ன இருக்கார், அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுன ரதத்தை போல பெருமாள் முன்ன இருக்கா. இவன் யாரு? ஜீவன் பின்ன இருக்கான். இப்போ இதுல யார் பிரதானம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுல யார் பிரதானம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
இந்த ஆ உ மா அப்படின்னு இத சேர்ந்து அர்த்தம் சொல்லணும். 3 எழுத்தையும் சேர்த்து தானே அர்த்தம் சொல்லணும். 3 எழுத்தும் பதம், 3 பதம் அர்த்தம் சொல்லணும். அப்படின்னா விஷ்ணு அப்புறம் ஜீவன் ஏவா, விஷ்ணுவே ஜீவன் இல்லை, இதை சேர்க்கணும்னா மற்ற பிரமாணத்தெல்லாம் கொண்டு அங்க லுப்த சதுர்த்தின்னு ஒண்ணு இருக்குது. ஆயா அப்படின்னு 4ஆம் வேற்றம் உருவு போட்டாதான் இந்த ராமன் குடில் அப்படின்னு சொன்னா ராமனே குடிலாகிட மாட்டான், வீடாக மாட்டான். ராம சரணம் அப்படின்னா ராமன் வீடுன்னா ராமனே வீடு இல்லை, ராமனுடைய வீடு அப்படின்னு அந்த விபக்தி அங்க மறைஞ்சிருக்குன்னு முன்னையே சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல தெரியாத வாழ்க்கா அதை சொல்றோம். அதனால இப்போ விஷ்ணு விஷ்ணு ஏகாரம் ஊன்றது விஷ்ணுவே மகாரத்தினால ஜீவன், விஷ்ணுவே ஜீவன் அப்படின்னு வந்துடும். அதாவது அவா சொல்றாளே பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான், அகம் பிரம்மாஸ்மின்னு அர்த்தம் சொல்றாள், அந்த மாதிரி வந்துடும். சரி, அந்த மாதிரி சொன்னா ரொம்ப சௌரியமாச்சு, அவளுக்கு தானே மாத்திரம் சரியா போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா மற்ற இடத்துல சொல்றது பிரணவத்தை கொண்டு நீ ஆத்மாவை சமர்ப்பி அப்படின்னு சொல்றது. அப்ப பிரணவத்தை கொண்டு எம்பெருமானுக்கு ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னா எம்பெருமான் அகாரத்தினால சொல்லிருக்கான், மகாரமாகிற ஜீவனை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கணும். அப்படின்னா எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கே ஜீவன் அப்படின்னு வரணும். அப்படி இருந்தாதான் சமர்ப்பிக்க முடியும். அதனால மற்ற இதெல்லாம் கொண்டு பிரணவத்தை சொல்லி ஆத்மாவை சமர்ப்பின்னு சொல்ற வாக்கியங்கள் இத்தியாதிகள்லாம் இருக்கிறதுனால அதனால எம்பெருமானுக்கு அந்த லுப்த சதுர்த்தி தேவைப்படுறது. எப்படி ராமனுடைய வீடுன்னு எழுத மாட்டா, ராம சரணம் அப்படின்னு எழுதுறா. ராம சரணம்னா ராமன் சரணம், ராமன் வீடுன்னா ராமனே வீடு இல்லை, ராமனுடைய வீடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது 6ஆம் வேற்றுமை அங்க மறைஞ்சிருக்கு. அத போல இந்த இடத்துல எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கே ஜீவன்ற இடத்துல அந்த ஆவுல அந்த 4ஆம் வேற்றுமும் மறைஞ்சிருக்கு, லுப்த சத்து. சரி, இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அது எம்பெருமானுக்கே ஜீவன் அப்படின்னு சொன்னா இதுல யார் பிரதானமா இருக்கா? எம்பெருமான் தான் சர்வ ரக்ஷகன், சர்வ எழுத்துக்கும் தான், சர்வ உலகத்துக்கும் முதல் பொருள் அவன் தான், முதல் எழுத்தால சொல்லப்படுறவன் அவன் தான், முதல் பொருளும் அவன் தான், அவன் தான் எல்லாருக்கும் ரக்ஷகன். அப்படின்னு இருந்தா கூட இந்த பிரணவத்துல யார சொல்றது பிரதானமா அப்படின்னா அந்த பிரணவத்தில் தான் இத்தனையும் சொல்றது. அதை பார்க்கிட்டே எம்பெருமான் அர்ஜுன ரதத்தை போல பிரதானமா வேற முன்ன இருக்கான். அர்ஜுனன் எப்படி பின்ன இருக்கானோ அதை போல மான்றது பின்ன இருக்குது, ஆன்றது முன்ன இருக்குது. எல்லாம் வாஸ்தவமா இருந்தாலும் இப்ப எம்பெருமானுக்கே ஜீவன் அப்படின்னு சொன்னா யார் அதுல பிரதானம்? ஜீவன் தான் பிரதானம். ஜீவன் தான் இந்த விஷயத்துல அங்க பிரதானமா அதுல சொல்லப்படுறது. அதாவது அதை சுவாமி தேசிகன் பிரதான சதகத்துல காண்பிக்கிறார். இப்படி விஸ்வசேஷியான நாராயணனையும் சேஷபூதனான நரனையும் அர்ஜுன ரதம் போலே முன்னும் பின்னுமாக காட்டுகிற பிரணவத்தில் சேஷமாக சொல்லப்பட்ட ஜீவன் சப்தவிருத்தியாலே பிரதானனாய் தோற்றும். சப்தவிருத்தியாலே சொல்லமைந்த வகை இருக்குதே. சப்தவிருத்தின்னா எப்படி சொல்ல அமைஞ்சிருக்குது அப்படின்னா ஆவுமா எம்பெருமானுக்கே ஜீவன்னா யார் அங்க எழுவாய்? ஜீவன் தான். அது அந்த ஜீவனுக்கு அந்த விசேஷனம், அது எம்பெருமானுக்கே ஜீவன்றது. அதனால சப்தவிருத்தியில பிரதானமா தோத்திரவன் யாரு? அதுதான் இங்க அவன் தான் பிரதானன். எப்படி? இப்படி விஸ்வசேஷியான நாராயணனையும், விஸ்வத்துக்கெல்லாம் சேஷி அவன் தான், இவன் சேஷன்தான். ஆனா அப்படிப்பட்ட நாராயணையும் சேஷபூதனான நரனையும் அர்ஜுன ரதம் போலே முன்னும் பின்னுமாக காட்டுகிற பிரணவத்தில் அர்ஜுன ரதத்துல பெருமாள் முன்ன இருக்கான், பின்ன அர்ஜுனன் இருக்கான். அப்படி இருந்தா கூட யாருடைய தேர் இது? பெருமாள் தேர? அர்ஜுனனுடைய தேர். பெருமாள் முன்னதான் இருக்கான் அர்ஜுன ரதத்துல. அது யாருடைய தேரு? அர்ஜுன ரதம் தான் சொல்றோம்.
கிருஷ்ணனுடைய ரதம் தான் சொல்றோம் இல்லையே. அந்த மாதிரி முன்ன அகாரம் இருந்தாலும் பின்ன மகாரம் இருந்தாலும் அர்ஜுன ரதம் போல காட்டினாலும் இவனே கிருஷ்ணன் தான் சர்வலோக சரண்யா இருந்தாலும் அதை போல விஸ்வசேஷியான நாராயணன் இது காட்டினாலும், அதனால பிரணவத்தில் சேஷமாக சொல்லப்பட்ட ஜீவன் எப்படி அவன் பிரதானமாறான்னா சப்த விருத்தியாலே. அந்த சப்தங்கள் சொல்றதே அந்த அந்த அது எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா ஜீவன் தான் பிரதானமா தோத்துறது. அதாவது உபாசனத்துல கூட ஆத்மத்துவ உபாசனம் அப்படின்னு அதுல பரமாத்ம சரீரோகம், நான் பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு உபாசனம் பண்றது ஒண்ணு. மச்சரீரி பரமாத்மா, என்னுடைய சரீரி, அதாவது அந்தர்யாமி எம்பெருமான். அப்படி அப்போ எனக்கு உயிரா இருக்கவும் எம்பெருமான், நான் பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படின்னு எப்படி சொன்னாலும் நான் அப்படின்றது எழுவாய் இவன் தான், நான் பரமாத்மா சரீரம் அப்படின்னு. மச்சரீரி பரமாத்மா, எனக்கு உயிர் எம்பெருமான் அப்படின்னா எனக்குன்றது தான் அங்க எழுவு. அதனால எப்படி சொன்னாலும் இவன் தான் அங்க பிரதானமா இருக்கான். அத போல இந்த இடத்துல பிரதானமா இருக்கிறதுனால இந்த பிரணவஸ்வரூபமா இருக்கக்கூடிய இந்த ஒரு தண்டம் இருக்குதே உபதண்டமா, அதாவது பெருமாளுடைய சூச்சிப்பிக்கக்கூடிய அந்த திரைவித்யனா எம்பெருமான் இருக்கான். திரிமாத்திர பிரணவ உபாசனத்துக்கு உண்டான பலன ஐகிக ஆமுஷ்மிக அபவர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்லாம் சொல்லச்சு அந்த மூணையும் சேர்த்து கட்டுவர்கள்னு சொன்னோம். ஆனா இந்த உபதண்டமா இருக்கிற இந்த ஏக தண்டத்தை, அதான் அடுத்த தண்டத்தை, ஒரு தண்டத்தை அந்த மூணோட வெறுமை சேர்த்து கட்டியிருப்பார்கள். அந்த மூன்று தண்டம் சேர்ந்த மூன்று தண்டம் இருக்குது திருதண்டம், அதோட கூட இந்த உபதண்டத்தையும் சேர்த்திருப்பாங்க. அதனால இந்த உபதண்டம் பிரணவஸ்வரூபமா இருக்கிறதுனால பிரணவஸ்வரூபத்துல சப்த விருத்தியினால யார் பிரதானம்? ஜீவன் தான் பிரதானம். அதனால இது யதியை குறிக்கிறது. அந்த யார் கையில இருந்துருக்காளே அந்த சன்னியாசி, அவ எம்பெருமானோடு எப்பவும் விட்டு பிரியாத சதா சர்வ காலமும் நாராயண ஸ்மிருதியாவே இருக்கா அப்படின்னு தானே அவ இருக்கா. இப்போ நாராயண ஸ்மிருதின்றது நம்ம மடத்துல அழகிங்கர்கள் அந்த மாதிரி திருவக்ஷரம் சாத்துறது இல்லை, அதுக்கு அப்புறம் வரேன். ஆனா எல்லா எதிகளும் நாராயண ஸ்மிருதியும் தான் கையெழுத்து பிராச்சீனத்துல போட்டிருந்தா. இப்பெல்லாம் எப்படி மாத்திருக்காளோ அவ்வளவா தெரியாது. ஆனா நம்முடைய மடத்துல ஐயங்கர்கள் போடாததுக்கு காரணம் அவருக்கு ஆழ்வார், நம்மாழ்வார் ஐயங்கருக்கு அனுகிரகித்ததுனால ஸ்ரீ ஷடகோபஸ்ரீஹி அப்படின்னு திருவக்ஷரம் சாத்துறாங்க. அந்த விற்த்தாந்தத்தினால அது இந்த ஐதீகத்தினால மாறி இருக்கு. ஆனா எது வேணா இருக்கட்டும், இது நாராயண ஸ்மிருதியும் எல்லாரும் கைவிட்டு போதா நாராயண ஸ்மரணம் தான். எப்போ அவெல்லாம் சொல்லச்சே நாராயண ஸ்மரணம் பண்ணி மங்களாதாரணம் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுவும் நாராயண ஸ்மரணம் தான். ஏயோ நாராயண சதா அப்படின்னு சொல்லிருக்கேன். அந்த ரீதியில இவெல்லாம் மோட்சாசன்யாசனால சன்னியாசிகள்லாம் அந்த நாராயண ஸ்மரணம் தான் சரி. அதனால அந்த எதிய இந்த என்னது அந்த அதனாலதான் இன்னும் போல இருக்குது. அந்த கடைசி காலத்துல சரம காலத்துல இந்த எதிகளுடைய திருமேனிய கமனப்படுத்திட்டு எதிகளுடைய அனுஷ்டான வஸ்துக்கள் உபயோகித்த வஸ்துக்கள்லாம் அந்த திருப்புக்குழியிலேயே எதியோட கூட ஏழை பண்ணிடுறான் மொத்தத்தையும். அப்படி ஏழை பண்ணிட்டு இந்த திருதண்டத்தை மாத்திரம்தான், உபதண்டத்தை எடுத்துட்டு திருதண்டத்தை மாத்திரம்தான், அந்த விஷ்ணு ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த திருதண்டத்தை மாத்திரம் வாழணும். இப்போ அதுக்கு இந்த உபதண்டத்தை மாத்திரம் அதை எடுத்துடுறான்.
அப்படி ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ அவர் இனிமேட்டு இந்த இந்த திருமேனியோட கொண்டு அவர் ஒன்றும் பண்ண போறதில்லை. அதாவது அதனால அந்த பெருமாளும் அந்த திருமேனியும் மாத்திரம் என்ன, திருமேனி இனிமேட்டு செயலற்றதாயிடுத்து. அதனால திருமேனி இருக்கட்டே தான் அந்த சேஷத்துவ அனுசந்தானத்தோட எப்பவும் இருக்கிறத காண்பிக்கிறதுக்காக அந்த ஜீவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த உபதண்டத்தை வச்சுக்கணும், பிரணவத்தை. இப்போ இனிமேட்டு அந்த திருமேனி ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அந்த திருமேனியில ஜீவன் இல்லை, அது அவ்வளவுதான். அதனால அந்த பெருமாளும் அந்த திருமேனி மாத்திரம் இது பண்ணிடலாம். ஜீவன் அந்த ஜீவ சக்தினால எதுவும் இது பண்ணாது. அதனால இந்த உபதண்டத்தை எடுத்துடுறான்னு தோன்றது. எடுத்துட்டு அதை உபயோகம் இல்லாத ஆக்கி மற்றவாள் அதை ஒன்றும் உபயோகப்படுத்த முடியாதபடி ஆக்கி அதை சேர்த்துடுறான். இதனால திருத்தனைக தண்டா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த மாதிரியான பிரபாவத்தை உடையதான திருதண்டம் என்ன, உபதண்டமா அந்த எதிரிகளையே குறிக்கக்கூடியதா பிரணவத்தினுடைய சொரூபமா இருக்கக்கூடிய உபதண்டம் என்ன, இப்படி இருக்கிறதுனால ரெண்டு விதத்தினாலையும், பிரணவ ரூபத்தினாலையும் பிரணவத்துக்கு உள்ள அர்த்தத்தை சொல்லி அது காண்பிக்கிறதுனால அதனாலையும், பெருமாள் இப்படி ஐகிக அமுஷ பலன் பிரதாவா இருக்கான்றதையும் சொல்லி, அதே சமயத்துல திரைவித்தியனா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி, இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டுத்தையும் எம்பெருமானும் இந்த யதிவராள் இருக்காளே சன்னியாசிகள், இவா ரெண்டு பேரும் ஒன்னு சகாவை போல இருக்கா அப்படின்றதெல்லாம் காண்பிச்சு பண்றதுனால இவாள் இந்த பயத்தை ஒழிக்கக்கூடியவர்களா இருக்கா. ராமானுஷன் இப்படி திருதண்டம் என்ன உபதண்டம் என்ன கையில வச்சிருந்து, அதனால புஷ்ணன் பிரதாரக பயம் திருத்தனைக தண்டா அப்படின்னு இந்த ஒன்று இல்லாத பல தண்டங்களை கையில ஏந்திண்டு நமக்கு வஞ்சி போற இடத்துல இருந்து இந்த சாஸ்திரார்த்தங்கள்லாம் கொண்ட சுதண்டத்தை தான் பல தண்டங்களை கையில ஏந்தி அவளுடைய பயத்தெல்லாம் போக்கடிக்கிறார் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டதார். ரங்கேசபா இப்படி அருளணும்னு சொன்னா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச அவர் நாம் அடைய போறோம். அதனால அந்த முனியா இருக்கக்கூடிய மனநசீலரா இருக்கக்கூடிய அந்த ராமானுஜ முனி ஸ்வயம் தானாகவே நமக்கு சரணமாகும் அப்படின்னு. அதனாலதான் இப்படி ராமானுஜனே நேற்றே சொல்லிட்டோம், வளர்ந்தவன் கோபம் அடங்கலுன்னா அன்னு வாழவனும் கிடந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஜன் அப்படின்ற ரீதியில நமக்கு ராமானுஜனே தோற்றுவித்த 74 சிம்மாசனாதிபதிகள் பரம்பரையாங்க. அதெல்லாம் காலப்போக்குல இதுவா மலினமா போயிட்டே இருக்கிறதுனால ராமானுஜனை போல இருக்கக்கூடிய வலிமிக்க சீயமா இருக்கக்கூடிய ஐசிங்கர்களை தோற்றுவித்து அந்த சிங்கவேல் புண்ண தெம்பெருமானா இருக்கக்கூடிய மாலோலன் இப்படி எல்லாம் நம்ம இடத்துல ஊர் ஊரா அனுகிரகம் பண்றது, இதெல்லாம் ஒன்று சேர்த்துதான் இந்த இடத்துல ராமானுஜ சரணமஸ்து முனிஸ்வயம்னஹா அப்படின்னு சாதிச்சிருக்கார். மேல் பாசனம் அப்புறம் பார்ப்போம். கவிதார்த்தே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷணோபாலீன்யதிவர்யான் வலேனிசம் ஸ்ரீரங்கபூருஷரீசான பதாஸ்ரீயம் ஸ்ரீவத்சம்ஸ்திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.